பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து கோவாவில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கோவாவில் இல்லாமல் அது உடுப்பியில் தானே சொல்லியிருக்கணும். ஏன்னா 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஸ்டார்ட் ஆன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உடுப்பியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமன் தான் அந்த கோவான்ற இடத்தையே ஃபோன் பண்ணதா ஹிஸ்ட்ரியில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் விஜயநகர பேரரசு அப்படின்றதுனால உடுப்பியோட ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது, அந்த 14th செஞ்சுரி அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் உடுப்பியோட ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க. கோவாவை நீங்கள் மைண்ட் பண்ணல. கோவாவில் பார்த்தீங்கன்னா பரசுராமுக்கு சிலை இருக்குது. ஈவன் நம்ம கேரளாலையும் பரசுராமுக்கு சிலை இருக்குது. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மை இருந்தார் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து பரசுராம் பேரில் ஒரு தீம் பார்க்கே ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கதை கோவாவில் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஆப்டாக இருக்கும். ஏன்னா கோவா தான் ஸ்ட்ரைட்டாக கேட்வே. ஏன்னா உடுப்பியில் டைரெக்டாக அங்கேருந்து நீங்கள்